ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுறது நுனி புல்லளவு கல்லாதது வேற அளவுக்குன்ற சேனல் நேம் வந்து விவேக்ஸ் வில்லேஜ் ஐடியான்னு நேம் மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து எங்கள் வில்லேஜில் இருக்கிற ஒரு இட்டேரி. இந்த இட்டேரியில் நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதாவது நம்ம என்னதான் ஏசி காரில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணாலும் இந்த இட்டேரியில் நடந்து போகிற சுகம் அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நிழலாக எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு. ரெண்டு சைடும் அவ்வளோ மரங்கள், சுற்றி உயிர்வேலி. சொல்ல வேண்டியதே இல்லை, நம்ம நடந்து போகிறதுக்கு என்ன டைம்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல அந்த தடம் பெரிய இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வரும். மீதி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே நிழல் தான். அதுவும் இல்லாமல் அந்த நம்ம மூஞ்ச மரம் அரப்பு தேய்ப்போம், அந்த மரங்கள் சூழ்ந்துருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கூலிங்னா கூலிங், அவ்வளோ கூலிங்கு. ஒரு ஏசி போட்டுட்டு இருந்தோம்னா கூட அந்த கூலிங் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம தலைக்கு சீக அந்த அரப்பு தேப்பமில்ல அரப்பு தூள், அதுவே எவ்வளோ கூலிங்காக இருக்கும். அது மாதிரி இதாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸில் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டு சைடுமே இந்த வேலி பாருங்கள், வேலி கூட பாதி கடவை தான் இருக்குது சரியாக அடைக்காமல். ஆனால் மரங்களே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கவர் பண்ணி ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஆனால் இது வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த அளவுக்கு பத்தாது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல நாம் வந்து மத்தியான நேரம்லாம் இந்த இடத்துல நம்ம போனோம்னாலே தூக்கம் வர அளவுக்கு சொக்க வச்சிரும். அந்தளவுக்கு குழு 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 குழுன்னு இருக்கும். வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, மழை காலத்துலலாம் அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும். வெய்ய காலத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இதனால் அங்கே போகிறக்கு அந்த இடத்துல டைம் இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துல போனேன் சண்டே போங்காட்டி அந்த தடம் அடுத்தடுத்த இதுக்கு பெரிய இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலாக இருக்கும். மீதி எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ரைட் கார்னரில் போகணும். நான் ஒரு தோட்டத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு, அதனால் அதில் போகிறேன். அது கொஞ்சம் தூரம் வாக்கியமேடு. அந்த வாக்கியமேட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் கன்டினியூ பண்ணுறேன். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன தான் நம்ம தார் ரோடு போட்டு அந்த சூடு இது பண்ணி போகிறதுனாலும் நம்ம இந்த மாதிரி ரோட்டில் பச்சை பசேல்னு நடந்து போகிறதே ஒரு தனி சுகம்தான். பாருங்கள், இந்த வேலி உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இட்டேரிங்கிற வீடியோவில். ஆனாலும் அவ்வளோ டீப்பாக காமிச்சிருக்க மாட்டேன். அன்றைக்கி ஸ்பீடாக போயிட்டேன். போக வேண்டிய இது வந்து பச்சை பசேல்னும் எவ்வளோ இதாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. தேங்க்யூ.